ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ்ட்ரி மூவிஸ். காவிய படங்கள் வந்து, அதுவும் இந்தியாவில் காவிய படங்கள் வந்து எனக்கு பெருசாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாது. ஒரே ஒரு காரணம் தான், கன்விக்ஷன். பேசிக்கலாக படங்கள்லாம் ஒரு பொய் அப்படின்னு நான் நினைக்கிறவன். அண்ட் டைரக்டர் அந்த பொய்யை வந்து உங்கள் மொழியில் அதை மெய்யாக வைக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், கன்விக்ஷன் பாயிண்ட். ஏன்னா நிறைய செலவு பண்ணணும், நிறைய நேரம் தேவை உங்களுக்கு, அண்ட் நிறைய ரிசர்ச் தேவை. இன்றைக்கி 2023 3 படங்கள், பொன்னியின் செல்வன் 1 and 2 and Yaathisai has come in with a lot of VFX and amazing scripting and amazing research, and is trying to convince me into making me believe இந்த படங்கள் நல்ல படங்கள் அப்படின்னு. கன்வின்ஸ் ஆனேனா இல்லையா? I thought I'll do a comparative review of them both. ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்டில் வந்த படங்கள் தான். அதுக்கான என்னோட தாட்ஸ் தான் இந்த பாட்காஸ்ட். வெல்கம் டு டாக்டர் எம், த வோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐனர்கள், சோழர்கள், மன்னர்கள், சூழ்ச்சிகள், பாண்டியர்கள், போர், அருள்மொழிவர்மன், ரணதீர பாண்டியர், அவர்களது பெண்கள். ஆரம்பிக்கலாமா? ஓகே, பொன்னியின் செல்வனோட கதை எல்லாருக்குமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பேசிக்கலாக இது அருள்மொழிவர்மனோட கதை. அவர் எப்படி ராஜராஜா சோழன் ஆனார் அப்படின்றதுக்கான கதை. அதுக்கு பின்னாடி நடக்கிற அந்த நிகழ்வுகள், சூழ்ச்சிகள், இதெல்லாம் தான் அந்த கதையோட க்ரக்ஸ் ஆகுது. யாத்திசை கோத்தி அப்படின்ற ஒரு ஐனர் குலத்து ஆசாமி பாண்டிய மன்னர்களுக்கு எதிரில் போராடி ஜெயிக்கிறாரா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் வரப்போகிற கதைகள் பற்றின ஒரு பைலட் தான் இந்த படம் யாத்திசை. ஸோ நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் ஒரு ஹோல் பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ட்ரிஷா, விக்ரம், நந்தினின்ற கேரக்டரில் ஐஸ்வர்யா ராய், இவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே டைப் காஸ்ட் ஆன ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தே ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு பிரேக் அவே ஃப்ரம் தேர் ஓல்டர் கேரக்டரைசேஷன்ஸ் அண்ட் ஒரு புது கேரக்டராக மாறுறாங்க. அண்ட் தேர் ஆக்சுவலி சக்சீடிங். த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் பிட்வீன் அதீத கரிகாலன் அண்ட் ஐஸ்வர்யா ராய், நந்தினி இஸ் ஃபேபுலஸ். ஒரு 5-6-7 நிமிஷம் போகும். த ஸ்கோர் இஸ் ஸோ ப்ரில்லியன்ட் அந்த சீனில், பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி மூவிங் சீன். தே ஹேவ் பீன் லவர்ஸ் வென் தே வர் சில்ட்ரன் அண்ட் தே காட் செப்பரேட்டட் அண்ட் டியூ டு டெஸ்டினி, அண்ட் நந்தினி பிகம்ஸ் வெரி ஆங்க்ரி அண்ட் அவங்க வந்து சூழ்ச்சி செய்கிறாங்க அந்த சோழ பரம்பரை கீழே கொண்டு வரதுக்கு. அந்த இமோஷன்ஸ் எல்லாமே அந்த ஒரு சீனில் கொண்டு வராங்க. அண்ட் ஹவு த ஃபினாலே ஆஃப் தட் சீன் இஸ் ஜஸ்ட் சிம்ப்ளி ப்ரில்லியன்ட். இதே யாத்திசையில் வந்து சின்ஸ் தே டிடன்ட் ஹேவ் அ பட்ஜெட், தே ஹவ் டேக்கன் நோவைஸ் ஆக்டர்ஸ். பட் ஆனால் நோவைஸ் ஆக்டர்ஸாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படின்றது டைரக்டர் தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹீஸ் புட் சர்டன் சீன்ஸ் இன் த மூவி விச் பிரிங்ஸ் அவுட் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் த்ரூ தட் ஒன் சீன். எக்ஸாம்பிள், கோத்தி ஒரு சீனில் தங்க நகைகளை கையில் எடுத்து பார்ப்பார், அதே மாதிரி நெற்கதிரை கையில் எடுத்து பார்ப்பார். இதில் வந்து இட்ஸ் ஸோ ஆப்வியஸ் தட் ஹீஸ் மிஸ்ஸஸ் தம் ஆர் ஹீஸ் wondering, ஓ இதெல்லாம் இப்படி தான் தங்கம்னு இப்படி தான் இருக்குமா, ஓ நெற்கதி இருந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு காட்டுறாரு. a whole lot of story done in one single scene. brilliant direction. அடுத்தது ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா Jayaram has done a brilliant orchestration. அவர் வந்து I think this movie was mixed at Abbey Road Studios in London. It's one of the most iconic studios. யூஸ்வலி எல்லாருக்குமே அங்கே ஆக்சஸ் கிடைக்காது. நம்ம பீட்டில்ஸ், அடேல் இவங்கெல்லாம் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. The mix is fabulous. It goes beautiful well with the movie. இதே யாத்திசையில் சக்கரவர்த்தின்னு ஒரு டேரக்டர் வந்திருக்காரு. அவர் வந்து he uses a lot of didgeridoo. I'm wondering why அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாரு. I will try to play a little bit of sample here. It basically sounds like this. I'll try to recreate it.
இப்படியே போயிட்டே இருக்கும். இட் இஸ் பேசிக்கலி a சிங்கிள் நோட் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் இது வந்து பேசிக்கலாக நியூசிலாண்டில் வர ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த படத்தில் எதுக்கு இந்த சீனில் வர இது யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் ஹிஸ் கன்விக்ஷன். It works in certain areas, but in certain areas it doesn't make sense. And I'm very intrigued with all the female vocals that both the music directors are throwing in. On the சோகமான சீனில் ரொம்ப பாவமான குரல், இப்படி ஃபால்செட்டோ குரலில் ஒருத்தவங்க பாடுறாங்க. Let's try something new, guys. Let's go into something else that will evoke a different sadness emotion, a different element other than these vocals. ஏன்னா ரெண்டு படத்துலையும் இந்த vocals வந்து ரொம்ப கிளாஷ் ஆகுது, ரொம்ப நிறைய இடங்களில் வருது. ஸோ that was a score. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரவி வர்மன் இஸ் பிரில்லியன்ட். ஏன்னா அவருக்கு நிறைய ஆக்சஸ் இருக்குது ஃபார் வெரி குட் சினிமா லென்ஸ். ஐ திங்க் தேவ் ஷாட் இன் அன் ஆரிஃப்ளெக்ஸ் கேமரா அண்ட் ஈச் லென்ஸ் 50 mm, 70 for 80 mm, 85 mm. இதில் நிறைய அவர் பயன்படுத்துகிறாரு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்க்கு, வைட் ஷாட்ஸ், தெர் இஸ் so much of angles that he uses and so much of brilliant lighting that he does because he has access. படத்தில் பட்ஜெட் ஜாஸ்தி இருக்குது. இதே யாத்திசையில் வந்து that is where the smartness of the cinematographer comes in. ஏன்னா they know they can't really afford big cinema lenses but cinema glasses. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைட் ஷாட்ஸ்லாம், ரொம்ப வைட் ஆங்கிள் ஷாட்லாம் வைக்காமல் டைட் ஷாட்ஸை கிட்ட வச்சு எல்லா ஷாட்டையும் எடுத்து முடிச்சிடுறாங்க. அண்ட் இட் ஒர்க்ஸ். ஏன்னா the movie is basically very violent and racy. அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த லென்சஸை ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு எடிட்டிங் வந்து விளையாடிருக்காரு. ஐ திங்க் மகேந்திரன் ஐ மெட் ஹிம் ஆஃப்டர் த மூவி. அதான் ஒரு ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து ஒரு 20 minutes ஒரு 15 நிமிஷம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அவரை கேட்டால், இது சார் எவ்வளோ செம்ம டைட்டாக கட் பண்ணியிருக்கீங்க, எப்படி சார் அப்படின்னு, எவ்வளோ ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ரா ஃபுட்டேஜ் மட்டும் அவர் சொன்னார் 1000 to 1500 ஃபுட்டேஜ் வரைக்கும் அங்கே எனக்கு இருந்துச்சுங்க அப்படின்னாரு. இட்ஸ் அ பிக் ஃபீட். எனிவே, ஸோ the technical group of Yaathisai is so brilliant. எல்லாருமே புதுசு. and they're all waiting to prove themselves to the world that hey, எங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய படம் எங்களால் எடுக்க முடியும், அவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் காட்ட முடியும் அப்படின்னு they have nailed it. ஸோ பொன்னியின் செல்வன் அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருந்தாலுமே it is actually a good movie. It's a very good movie. நான் வந்து I'm not a purist. நான் புக்கை படித்ததில்லை. ஸோ I really don't know much about the story. But I really enjoyed it. In fact, PS2 பார்த்துட்டு தான் நான் PS1 போய் பார்த்தேன். It didn't make sense at all because PS2 is more than enough. PS1 அவர் எடுத்துக்கணும் தேவையே இல்லை. PS2வில் வந்து எல்லாமே சொல்லிடுறாங்க. ஒரு முன்கதை சுருக்கம் வருது, கமலஹாசன் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் யூ ஆர் ஆக்சுவலி ஏபிள் டு ஃபாலோ. அப்புறமேட்டு PS1 ஃபுல்லாகவே பார்க்கல. ஏன்னா PS1 was so boring. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 45 minutes இதே யாரா இவங்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் யாத்திசை from the minute go, the movie nails it. It grips you. ரொம்ப சிம்பிள் சீன்ஸ் தான். தேர் நத்திங் காம்ப்ளெக்ஸ். கோத்தியோட ஃபஸ்ட்டு சீன் வந்து ஒரு சோழர்களை போயிட்டு நான் பாண்டிய மன்னர்களை வந்து வீழ்த்துறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன், என் கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றாரு. அவங்க சிரிச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஹி இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் ட்ரைப். தட் சீன் இஸ் நாட் வெரி ஏஸ்தட்டிக்லி ஷார்ட். தேர் ஆர் நாட் சம் கிரேட் ஆங்கிள்ஸ், பயங்கரமான லைட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இட் ஷோஸ் யூ ரானஸ். ஒரு சீனில் ஒரு கல்லுக்கு பின்னாடி போயிட்டு மலம் கழிக்கிறாரு. இது எந்த ஆக்டர் வந்து ஒத்துப்பாங்க? சூப்பர் ஸ்டார் இருந்தால் இது செய்யணும்னு ஒத்துட்டு செய்கிறாரு. ஏன்னா இட் requires in that scene and it shows the humanity side of a human being. And I feel Yaathisai works much better for its afterthought. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த படத்தில் எனக்கு பட்ஜெட் இல்லை, ஸோ கம்மியான பட்ஜெட் வச்சு படத்தை எடுத்துருவோம், இந்த படத்தில் வர பட்ஜெட் வச்சுட்டு பல கதைகள் நம்ம இவால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படத்தோட எண்டில் ஒரு சேர மன்னரை காட்டுறாங்க, சோழர்களை காட்டுறாங்க, ஒரு தாத்தாவும் ஒரு சின்ன பையனும் காட்டுறாங்க, ஒரு தேவதர்சி போய் சூசைட் பண்ணுறதை காட்டுறாங்க, பண்ணிட்டு படத்தை முடிச்சிடறாங்க. என்னை பொறுத்த மட்டும் பொன்னியின் செல்வன் அண்ட் யாத்திசை, ஐ வில் டெஃபினெட்லி vote for பொன்னியின் செல்வன் இஃப் யாத்திசை வாஸ் நாட் ரிலீஸ் அரௌண்ட் த சேம் டைம். இன்ஃபேக்ட் யாத்திசைக்கு வந்து தேட்டரே இல்லை. த க்ரூ வாஸ் டெல்லிங் மீ April 14th அவங்களாம் ரிலீஸ் பண்ண முடியல, ஏன்னா தேட்டர் இல்லை. அப்போ இன்னொன்று வந்து ஆல் தி பிக் மூவிஸ் ரிலீஸிங், தசரா அண்ட் 10 தலை, அப்புறம் பொன்னியின் செல்வன்ஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் திஸ் வீக்கெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ரிஸ்க் எடுத்து சரி நம்ம இந்த வீக்கில் நம்ம ரிலீஸ் பண்ண தான் ஆச்சுன்னு பண்ணிட்டாங்க. தைரியமாக இறங்கிட்டாங்க. யூ ஹேவ் டு கோ வாட்ச் த மூவி ஃபார் தட் கட்ஸ் ஆஃப் த டேரக்டர் அண்ட் த ப்ரொடக்ஷன் க்ரூ அண்ட் த டெக்னிக்கல் க்ரூ அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆக்டர்ஸ். வி ஓவர் டு தம். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஃபார் தம் டு மேக் bigger, better movies. Well, I hope the director gets the cue and makes good. I'm sure இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க and he makes a good movie. பொன்னியின் செல்வன் is also a great movie. Go watch it in the theater. OTT doesn't make that big of an impact. Yaathisai too, but
I'm looking forward to all the other movies that Yaathisai is going to take us into. Yaathisai, Yaathisai, Yaathisai. Thank you so much for watching this podcast. It's Dr. M with Viking Experience.